ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கீஷ். இந்த கீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 3 கியூப் பட்டர், நல்லா கோல்டாக இருக்கிற பட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுங்கள். மாவையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி நல்லா க்ரம்பிள் டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் கோல்டு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளிங் ரேப்பில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த 30 மினிட்ஸில் நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். பேனில் கொஞ்சம் பட்டர், பூண்டை நல்லா வதக்கிட்டு ஒரு ½ வெங்காயம் வதக்கிக்கோங்க. 1 கட் பாலக்கீரை சின்னதாக சாப் பண்ணதை வதக்கிட்டு பாயில் பண்ண கார்னை ஆட் பண்ணிவிட்டு உப்பு, ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறத்துக்கு வச்சுருங்க. 30 மினிட்ஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. சைடில் கிராக் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7-inch டாட் பிளேட்டில் நான் இதை அப்படியே செட் பண்ணி விட்டுறேன். நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணிடுறேன், ரைஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு சென்னா போட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 15 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட்டட் அவனில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா டாட் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு சாஸுக்கு எக்கில் கொஞ்சமாக சால்ட் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி பீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி வச்ச டாட்டில் ஸ்பினிச் கார்ன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக் அதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே மார்செல்லா சீஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்பினிச் கார்ன் கீஷ் இங்கே ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா ஈவனாக பேக் ஆகி வந்துடும். நம்ம அந்த டாட் பிளேட் கிரீஸ் கூட பண்ண வேண்டாம், ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். Happy cooking. Blessings to you all.